சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பல விஷயங்களில் சாதகமாக இருக்கும். நீங்கள் ஒருவருக்கு உதவி செய்வீர்கள். புதன் உங்கள் ராசியின் 10வது வீட்டில் இருப்பது உங்கள் வேலைத்துறையில் நல்ல வெற்றியை தரும். உங்கள் வியாபாரத்தில் நல்ல வெற்றியை கொண்டுவரும். காதல் உறவுகளுக்கு அனுகூலமான மாதமாக இருக்கும். உங்கள் திறமையால் நீங்கள் நல்ல வேலைகளைச் செய்யலாம். மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்து 10ஆம் வீட்டில் உங்கள் புத்திசாலித்தனத்தையும் திறமையையும் வெளிப்படுத்தும் யோகத்தை அதிகரிக்கும். மாதத்தின் ஆரம்பம் முதல் இறுதி வரை செவ்வாய் மற்றும் குருவின் பார்வை உங்கள் 7வது வீட்டில் இருப்பதால் உங்கள் வணிகத்தை நீங்கள் பின்பற்றினால் குறுக்கு வழிகளைத் தவிர்க்கவும். பகவானின் அருளால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். நீங்கள் உயர்கல்வியைத் தொடர்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் கல்வியை நன்றாக படிப்பீர்கள். மாதத்தின் 2ஆம் பாதியில் குடும்பத்தில் நல்ல வருமானம் இருக்கும். உடன்பிறந்தவர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவர்களின் தேவைகளை அவ்வப்போது கவனித்துக் கொள்ளுங்கள். 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு இந்த மாதம் முழுவதும் 11ஆம் வீட்டில் தங்கி உங்களின் 5ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்கள் காதலில் வெற்றி கிடைக்கும். திருமணமானவர்களைப் பற்றி பேசுகையில் 7ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் இந்த மாதம் முழுவதும் 8ஆம் வீட்டில் இருப்பார். ராகு பகவான் 7ஆம் வீட்டில் இருப்பார். செவ்வாய் பகவானின் பார்வை உங்கள் 12ஆம் வீட்டில் இருந்து 7வது வீட்டை பார்ப்பார். அதற்குப் பிறகு உங்கள் இருவருக்கும் இடையே சண்டை சச்சரவுகள் ஏற்படும். இந்த மாதம் நீங்கள் கல்வி அல்லது அரசாங்கத்துறை நகரங்களில் முதலீடு செய்திருந்தால் நீங்கள் சொத்து தொடர்பான விஷயங்களிலும் நல்ல வெற்றியை பெறலாம். இந்த மாதம் முழுவதும் இந்த ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் ஏற்ற தாழ்வுகள் நிறைந்ததாக இருக்கும். கேது பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்கள் ஆரோக்கியத்தை பலவீனப்படுத்தலாம். எனவே வாகனம் ஓட்டும்போது எச்சரிக்கையுடன் பயன்படுத்த உங்களை அறிவுறுத்தப்படுகிறது. இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக இருக்கும். எல்லா விஷயங்களிலும் வெற்றி கிடைக்கும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். மாதத்தின் ஆரம்பத்தில் சமூகத்திலும் வேலையிலும் மரியாதை கிடைக்கும். குடும்பத்தினர் உங்கள் முடிவுகளை பாராட்டுவார்கள். சிம்ம ராசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் முன்னேற நிறைய நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அரசியலில் இருப்பவர்களுக்கு பெரிய பதவி கிடைக்கலாம். இதனால் சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். நிலம், வீடு, வாகனம் வாங்க அல்லது விற்க நினைப்பவர்களின் ஆசை இந்த மாதம் நிறைவேறும். மாதத்தின் நடுப்பகுதி உங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில் வாழ்க்கைக்கு சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கலாம். காதல் உறவை திருமணத்தில் முடிக்க குடும்பத்தினர் சம்மதம் தெரிவிக்கலாம். உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். காதல் பார்ட்னருடன் சண்டை நடந்தவர்கள் மீண்டும் ஒன்று சேர்வார்கள். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். மாத இறுதியில் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தடைகளை முறியடித்து சாதனை படைக்கும் மாதம் இது. பணப்புழக்கம் அதிகரிக்கும். அவசியத் தேவைகள் பூர்த்தியாகும். திருமண முயற்சிகள் சாதகமாக முடியும். குடும்பத்தில் ஆடம்பர வசதிகள் பெருகும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சினைகள் மறையும். கணவன் மனைவிக்கிடையே அந்நியோன்யம் அதிகரிக்கும். உறவினர்கள் உதவிகரமாக செயல்படுவர். உங்களை தவறாக புரிந்து கொண்ட உறவினர்கள் தங்கள் தவற்றை உணர்ந்து திரும்பி வந்து அன்பு பாராட்டுவார்கள். கருத்து வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வர். சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும். விழாக்களிலும் விருந்துகளிலும் பங்கேற்கும் வாய்ப்பு ஏற்படும். மாத பிற்பகுதியில் உறவினர்களால் மனக்கசப்பு தரும் சம்பவங்கள் நடைபெறக்கூடும் என்பதால் கூடுமானவரை பொறுமையை கடைப்பிடிப்பது நல்லது. சிலருக்கு புதிய வீடு, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். பணியாளர்களுக்கு இதுவரை இருந்த அவப்பெயர் மறையும். சக ஊழியர்களிடையே உங்கள் செல்வாக்கு உயரும். நிர்வாகத்தினரிடம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும். தொழில், வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெறும். லாபம் அதிகரிக்கும். ஷேர் வர்த்தகத்தில் லாபம் கிடைக்கும். மாத பிற்பகுதியில் வியாபாரம் விருத்தியடையும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்களால் புதிய ஆடை, ஆபரண சேர்க்கை உண்டாகும். அலுவலகத்துக்குச் செல்லும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலையே காணப்படும். புதிய பதவி தேடி வரும். வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைய வேண்டும் என்று லட்சியத்துடன் இருக்கும் சிம்ம ராசியினரே, நீங்கள் எதிலும் முதலாவதாக இருப்பீர்கள்.
இந்த மாதம் வேகத்தை விட்டு விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும். பணவரத்து எதிர்பார்த்ததைப் போல இருக்கும். எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். மற்றவர்களிடம் உங்கள் கருத்துக்களை கூறும்போது அவர்கள் தவறாக அதை புரிந்து கொள்ளலாம். தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி அகலும். எதிர்பார்த்த அளவு வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும். கூட்டுத் தொழில் வியாபாரம் செய்பவர்கள் கவனமாக இருப்பது நன்மை தரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க நேரும். மேலதிகாரிகள் கூறுவதை கேட்டு அதன்படி நடப்பது நல்லது. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும். கணவன் மனைவியிடையே மனஸ்தாபங்கள் அகலும். எனவே கவனமாக எதையும் பேசுவது நல்லது. பிள்ளைகளிடம் அன்புடன் பேசுவது நன்மை தரும். அக்கம் பக்கத்தினருடன் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. பெண்களுக்கு விவேகமாக செயல்படுவது வெற்றியை தரும். எதிர்பார்த்ததற்கு மாறாக காரியங்கள் நடக்கலாம், கவனம் தேவை. வீண் அலைச்சல் ஏற்படும். கலைத்துறையினருக்கு எதிர்பாலினத்தவரிடம் பழகும்போது கவனம் தேவை. நண்பர்கள் மூலம் வீண் அலைச்சல் குறையும். நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும். அரசியல் துறையினருக்கு நினைக்கும் காரியங்கள் தள்ளிப் போகலாம். வீண் அலைச்சல் வேலைப்பளு இருக்கும். மேலிடத்திடம் நெருக்கம் அதிகரிக்கும். மனம் மகிழும் காரியங்கள் நடக்கும். மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் கூறுவதை கவனமாக கேட்டு அதன்படி நடப்பது வெற்றிக்கு உதவும். வீண் அலைச்சலை தவிர்ப்பது நல்லது. மகம், இந்த மாதம் வீண் மனக்கவலை உண்டாகும். எதிர்பாராத செலவு ஏற்படும். அலைச்சலால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாத நிலை ஏற்படலாம். பணவரவு இருக்கும். வாக்கு வன்மையால் காரிய அனுகூலம் ஏற்படும். பூரம், இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத போட்டிகள் ஏற்படும். தொழில் வியாபாரத்தில் அதிக முதலீடு செய்யும் முன் யோசிப்பது நல்லது. கடன் விஷயங்களில் கவனம் தேவை. பழைய பாக்கிகள் சிறிது தாமதத்திற்கு பின் வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியிருக்கும். உத்திரம், இந்த மாதம் குடும்பத்தில் திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்கும். விருந்தினர்கள் வருகையால் செலவு கூடும். அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நல்லது. வாகனங்களில் செல்லும் போதும் நெடுந்தூர பயணங்களின் போதும் கவனமாக இருப்பது நல்லது. பரிகாரம், ஞாயிற்றுக்கிழமையில் சிவன் கோயிலுக்கு சென்று சிவனையும் நவகிரகத்தில் சூரியனையும் தீபம் ஏற்றி வழிபடுவது எல்லா நன்மைகளையும் உண்டாக்கும். அதிர்ஷ்ட கிழமைகள்: சூரியன், சுக்கிரன். சந்திராஷ்டம தினங்கள் 19, 20. அதிர்ஷ்ட தினங்கள் 2, 3, 4, 30.